வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். 2026க்கான தேர்தல் காலகட்டம் நெருங்க யார் யாருடன் கூட்டணியில் இணைவார்கள், யார் எந்த கூட்டணிக்கு செல்வார்கள், எந்த கூட்டணியிலிருந்து விலகுவார்கள், எந்த கூட்டணி அடுத்து 2026ல் வெற்றி பெறும், எந்த கூட்டணி தோல்வி அடையும்னு சொல்லிட்டு கூட்டணிக்கான பெரும் வார்த்தை என்பது அவ்வப்போது நாம கேட்டுட்டு இருக்க முடிகிறது. அதற்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுகவில் இருக்கக்கூடிய விசிகா பல அதிருப்தியில் இருக்கிறதாகவும், விசிகா ஒருவேளை வெளியேறி அதிமுகவுடன் இணையலாம் என்கிற தகவலும் பெரிதளவுல பேசப்பட்டது. ஆனா விசிகா சார்பா என்ன சொல்லிட்டாங்க, எப்படி வேணாலும் பேசிக்கோங்க, எதை வேணாலும் பேசிக்கோங்க, ஆனா நாங்க திமுகவுடைய கூட்டணியில இருந்து வெளிவர மாட்டோம், இந்த கூட்டணியினுடைய அஸ்திவாரத்தை எவராலும் அசைக்க முடியாதுன்னு அந்த பேச்சுகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைத்தார் திரு திருமாவளவன் அவர்கள். அடுத்தது பாஜக, பாமக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்த கூட்டணி நகர்வுகள் தான் எல்லோராலுமே எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல மிக முக்கியமான ஒரு விடயமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவ்வப்போது தருமபுரி சேலத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2026ல் நிச்சயம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சி அமையும், மேலும் கூட்டணி ஆட்சியும் அமையும், அதில் பாமக இடம்பெறும் என்கிற ஒரு வார்த்தைகளை, ஒரு செய்தியை முன்வைத்து அந்த பேச்சை முன்னெடுத்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் மிக முக்கியமா பாக்குறோம்னா, ஆதவ் அர்ஜுனா விசிகாவினுடைய பிரமுகரா இருந்த ஆதவ் அர்ஜுன் என்ன பண்ணிருக்கிறாரு, விசிகாவில வந்து விலகி ஒரு இயக்கம் தொடங்க போறதா சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அதோடு இணைந்து செயலாற்றுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு இணைந்துமே இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, 26ல திமுக வெல்லணும்னா ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சே ஆகணும், அதனால நாம அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு மறைமுகமா பாமக, விஜய் போன்ற கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கான செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுல மிக முக்கியமான ரோலை மூவ் பண்ண போறது யாரா இருக்கிறாங்க அப்படின்னாக்க ஆதவ் அர்ஜுனா. ஏன்னா ஆதவ் அர்ஜுன் இணைந்ததற்கு பின்பாக, தவகவுல இணைந்து செயலாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டதற்கு பின்பாக ஒரு கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கின்றது. இதுல விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாமே கலந்துகிட்டு இருக்கிறாங்களாம். அப்ப ஆதவ் அர்ஜுனா சொன்ன விஷயம் என்னன்னா, நாம இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியா தான் இருக்கிறோம், நம்ம வந்து இங்க நம்மளுடைய ஓட்டை ப்ரூவன் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா வரணும்னா நிச்சயமா நாமும் ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ளதான் இணையணும். அப்ப எதுவுமே இல்லாம ஒரு கட்சி சுத்தமா வந்து அவங்களுடைய ஓட் பேங்க ப்ரூவ் பண்ண முடியாத கட்சிகளோடு இணையறதை விட ஆல்ரெடி ப்ரூவன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அதிமுக, பாமகவோடு இணைந்த 2026 தேர்தல்களை நாம சந்திச்சோம்னா நிச்சயமா ஒரு சேஞ்ச் இருக்கும், நிச்சயமா நம்மளுடைய பார்ட் ஆஃப் எ பர்சன்ட் ஓட் அப்படிங்கிறது இங்க ப்ரூவன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாராம். மேலுமே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அதிமுகவை சார்ந்த சில முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே ஆதவ் அர்ஜுனா கிட்ட நீங்க எப்படியாவது 2026 தேர்தல் கூட்டணியில விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவோடு கூட்டணிக்குள் கொண்டு வாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன முரண் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா நிச்சயமா அதிமுக தனித்தோ அல்லது பிற கட்சிகள் தனித்தோ, பாமக தனித்தோ, இதை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே சொல்லியிருக்கிறாங்க, பாமக தனித்தோ போட்டியிட்டாலெல்லாம் திமுகவை வீழ்த்த முடியாது, ஆகையினால நாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய ஐடி விங்கினுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே ஆதவ் அர்ஜுன்ட்ட பேசியிருப்பதாகவுமே தகவல் வருகிறது. இதோட வந்து ஆதவ் அர்ஜுனாவும் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னாக்கா, அவருடைய ஒரு ஓட்டர் ஐடியாவா, ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா என்ன பண்றாருன்னா, அதிமுக, பாமக, தமிழக வெற்றி கழகம், இன்னும் இதர சில கட்சிகள், பாஜக உட்பட கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைத்து இந்த தேர்தல்களை சந்திக்கணும் அப்படின்றதுல அவருமே வந்து குறிக்கோளா இருக்கிறாராம். இதற்காக பாமகவை சார்ந்த சிலர்கிட்ட அவர்களுடைய கருத்தையுமே பரிமாறிக்கிட்டதா சொல்லப்படுகிறது. மேலும் வந்து பார்த்தோம்னா, இந்த கூட்டணி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமா வெற்றி என்கிற இலக்கை கட்டாயமா அடைய முடியும் என்கிற ஒரு எண்ணம் என்பது எல்லோருக்கிட்டுமே இருக்கு. பின்பு கூட நம்ம ஒரு முந்தைய காணொலி பதிவு செஞ்சிருந்தோம், அந்த காணொலியில அதை பத்தி பேசக்குள்ள எல்லாருமே என்னுடைய அதை வரவேற்புமே வந்து இந்த 3 கூட்டணி ஒன்றிணைந்தா மிக சிறப்பா இருக்கும்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆதவ் அர்ஜுனுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பிளானே அதுதான். 2026 இன்னும் 10 months இருக்குது, விஜய் அவர்களை அதிமுகவை, பாமக, பாஜகவை ஒன்றிணைத்தே ஆகணும், அதற்கான செயல்பாடுகளை ஒரு ஷெட்யூல் டைமா போட்டு இவங்களெல்லாம் போய் சந்திக்கணும், இதற்கான முடிவுகளெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய டீம் வந்து தயாரா இருக்கிறதா தகவல் என்பது வந்திருக்கின்றது. அடுத்தடுத்து இப்ப பாமகவினுடைய மாநாடு 23 நடக்குது கும்பகோணத்துல. இந்த மாநாட்டிற்கு பின்பாக அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களின் சந்திப்பு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா அப்படின்னா அது வந்து நாம எப்படி சொல்லணும்,
நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லணும். அந்த மாதிரியான தகவல் தான் கிடைத்திருக்கின்றது. ஆதவ் அர்ஜுன் பாமகவினுடைய தலைவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதற்கு பின்பாக பாமகவினுடைய தலைமையின் சார்பாக இன்னும் சில அரசியல் கட்சி தலைவர்களோடு சந்திப்பு நடத்திய பின்பு கூட்டணிக்கான அஸ்திவாரத்தை முன்னாடியே, அதாவது தேர்தலுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்போ வாரங்களுக்கு முன்போ கிடையாது, முன்னராகவே இந்த கூட்டணியை உறுதி செஞ்சுட்டு வேட்பாளர்களையுமே தேர்வு செஞ்சுட்டு தேர்தல் களத்தை நோக்கி செயல்படுவதற்கான அத்துணை செயல்பாடுகளுமே முன்னெடுத்திருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்னவென்று. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.